கொடுக்கலாமா? கொஞ்ச நேரம் தேவத்துக்கு. தூயவர் நம் நடுவில் இருக்கிறார். பைபிள் சொல்லுது, அந்த ஆவியானவர் உட்கார்ந்து இருக்கிற எல்லார் மேலே இறங்கி வந்தனாரா. இறங்கி வரும்போது ஒவ்வொரு நாவுகள் சுத்திகரிக்கப்பட்டதா, ஒவ்வொரு சரீரம் சுத்திகரிக்கப்பட்டதா. இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து நம்ம எல்லாரும் தூய்மையாக்கும்படி, நம்ம எல்லாரும் பரிசுத்தப்படுத்தும்படி பலிபடுத்திருக்கிற ஒரு அக்னி தழலே ஒரு தேவன் எடுத்து வந்து அந்த நாவை ஏசாய நாவை தட்டது போல இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்கள் எல்லாரும் தொடுகிற நேரம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவரே, என்னை சுத்திகரி ஆண்டவரே, என்னை தூய்மையாக்க ஆண்டவரே, அப்பா என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. அநேக நேரத்தில் நான் தவறு இருக்கிற ஆண்டவரே, உண்மை தேடாமல் இருந்திருக்கிற ஆண்டவரே, உண்மை நேசிக்க மறந்திருக்கிற ஆண்டவரே, உண்மை கனத்தை வசனத்தை மறந்திருக்கிற ஆண்டவரே, என்னை மன்னியும் சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? மன்னியூ ராஜா, மன்னியுமாப்பா ஆண்டவரே, அப்பா மன்னி ஆண்டவரே, சுத்திகரி ஆண்டவரே. அல்லலோ ஆண்டவரே, ஆண்டவரே, பரிசுத்தரே, அப்பா ஆண்டவரே, அப்பா நீ பரிசுத்தப்படுத்து. பரிசுத்தரே முக்க சோத்ர. ஹல்லேலூயா. துரபலபரபரப சந்துலபதினமா கபதுரப யாகோதியா நமத்யாலா கரபலப. ஆண்டவரே, ஒரு வல்லமையின் கரம் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கிற கரம் ஆண்டவரே, வல்லமையின் கரம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் ஆண்டவரே, தேவ கரம் ஆண்டவரே, தேவ நாம மைப்படும்படி ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாய் இறங்கி வருவதாக. எங்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, எங்களை சுத்திகரி ஆண்டவரே, எங்களை தூய்மையாக்க ஆண்டவரே, உம்மை முகமுகமாய் தரிசிக்க ஒரு கிருபை தருவீராக. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. பரலோகமே துதிப்பதா. பரலோகமே துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தை உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தாரோ. எல்லாரும் சொல்லமா? துதி லோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தை உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தாரோ. எல்லாரும் சொல்லமா? துதிக்கிறோ, துதிக்கிறோ. ஒன்றாக கூடி அல்லேலூயா துதிக்கிறோ. ஒன்றாக கூடி துதிக்கிறோ. இந்த நாவும் சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போலொரு சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோ. அல்லேலூயா. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே ஒரே வசனம் வாசிக்கலாம், ஒரே வசனம் வாசிக்கல. வசனத்தை வாசித்து இன்னும் ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 32 வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபம் இருக்கணும். அப்படி ஜெபித்ததால் கர்த்தர் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக இஸ்ரேல் மக்களுடைய குடும்பத்தை, வீட்டையும், தேசத்தை, பட்டணத்தை, ஆலயத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றினார். நிச்சயமாய் இந்த வசனப்படி நம்மளை செய்ய வாசிக்கலாமா? நெகேமியா 9:32 வசனத்தை வாசிங்கள். 9ஆம் அதிகாரம் 32 வசனம்.
ನಮ್ಮ ಅರಸರಿಗೂ ಪ್ರಭುಗಳಿಗೂ ಯಾಜಕರಿಗೂ ಪ್ರವಾದಿಗಳಿಗೂ ಹಿರಿಯರಿಗೂ ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಪ್ರಜೆಗಳಿಗೂ ಪ್ರಾಪ್ತವಾದ ಕಷ್ಟವು ಅಲ್ಪವೆಂದೆಣಿಸಬೇಡ. என்னவா பிராப்தவாத கஷ்டம் என்ன செய்யக்கூடாதா? அப்போ 2025 வருஷத்துல நாங்க பட்ட கஷ்டத்தை ஜனங்கள், கணவர், மனைவி, பெற்றவங்க, உடன் பிறந்தவங்க, சொந்த பந்தம் அல்பமாய் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அல்பமா எண்ண மாட்டார். வாய்த்திருந்த ஆண்டவரே, நாங்கள் பட்ட கஷ்டங்கள் ஆண்டவரே, அது ராஜா ஆகட்டும், ஆசாரி ஆகட்டும், ஜனங்களாகட்டும், அன்னிலிருந்து கல்யாண கட்டின் வந்ததிலிருந்து நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதிலிருந்து தேவனுக்காய் வாழ ஆரம்பத்திலிருந்து சபைக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தது நான் பட்ட கஷ்டத்தை அல்பமா எண்ணாதுன்னு சொல்லி ஜெபமோடார் வாய் தந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காய் வாழ்ந்து உமக்காய் ஜீவிக்கிறேனே, நான் பட்ட கஷ்டத்தை அல்பமா எண்ணாத ஆண்டவரே. 2026 ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் 25 பட்ட கஷ்டம் அல்பமா எண்ணாதே ஆண்டவரே. சம்திங் டு ஆண்டவரே, எனக்கு கொஞ்சமாக இறக்கம் செய்ய ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு கொஞ்சமாக இறக்க ஆண்டவரே. யாக்கோபிடத்திலே ஏசா வருகிறான். ஏசா வரும்போது அப்பா ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டேன்னாரு. ஒன்னாகில எனக்கு இல்லை போது ஒரே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் யாக்கோபு கடையில் ஆசீர்வாதம் மாற்றி பிரியமானல. ஒரு ஆசீர்வாதம் இல்லாத போது ஒரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் யாக்கோபை காட்டிலும் அதிகமா இருக்குது பிரியமானவர்களே. யாக்கோபு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஏசாவை கொடுக்க வர்றா. ஏசா சாட்சி கொடுக்கிறா, தேவனுடைய கிருபையினாலே எல்லாம் எனக்கு இருக்கிறதா. அன்றைய அர்த்தம், அந்த ஏசா பெற்றுக்கின ஒரே ஒரு ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கொண்டு வரும்படியான ஆண்டவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நிரப்ப வல்லவரா இருக்கிறார். வாய் தந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, 25 வருஷம் பட்ட கஷ்டம் உனக்கு அல்பமா இல்ல ஆண்டவரே. நான் பட்ட வேதனை அல்பமா இல்ல ஆண்டவரே. நான் பிரயாசங்கள் பட்டதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் கஷ்டப்பட்டது, ஒழிச்சது, பாடுபட்டது, தேவனுக்காய் ஜீவிச்சது, ஓடினது எல்லாம் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அல்பமா என்னாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 26 வருஷம் அவங்க ஆசீர்வாதமாய் மாறப்போகுது. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கிறது. நிறைய ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் பட்ட கஷ்டங்கள் ஆண்டவரே, ஆசாரியனாகட்டும், ராஜாவட்டும், யாரனாகட்டும் சொன்னா தெரியுமா? ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை, நாங்கள் ஊழியக்காரர் வாங்கிட்டு இந்த வருஷத்துல வீடு கட்டணும்ட்டு தடைப்பட்டுச்சு. ஆனா அடுத்த வருஷம் நடக்க போகுது. அது யாராலும் ஆசாரியனாகட்டும், ஜனங்களாகட்டும், எல்லாருடைய கஷ்ட தேவன் அல்பமா எண்ண மாட்டார். தேவன் செய்வார். பிரியமானோட வாய் தந்து ஜெபிக்கலாமா? 26 வருஷம் ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்துக்கு, எனக்கு என் பிள்ளைகளுக்கு, எனக்கு என் கணவருக்கு, எனக்கு என் மனைவிக்கு, எனக்கு என் சொந்த பந்தத்துக்கு அது ஆசீர்வாதமாய் மாறப்போகுது ஆண்டவரே. காரணம் ஆண்டவரே, நாங்கள் பட்ட கஷ்டம் உம்முடைய பார்வையில் அல்பமா இராது ஆண்டவரே. நாங்கள் பட்ட வேதனை அல்பமா இராது. நாங்கள் பட்ட பிரயாசம் அல்பமா இராது. நாங்கள் அழுந்தோமே, கதறணுமே, கண்ணீர் விட்டோமே, கெஞ்சினமே, எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கதறணுமே, அந்த பாடு ஆண்டவரே அல்பமா இராது ஆண்டவரே சொல்லி எல்லா ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை சொல்லுங்க. என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ, என்னென்ன வேதனைப்பட்டீங்களோ, என்னென்ன பலவீனப்பட்டீங்களோ, என்னென்ன வேதனை துக்கப்பட்டீங்களோ, ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல வேதனைப்பட்டீங்களா, கோர்ட் கேஸ்ல வேதனைப்பட்டீங்களா, ஆபீஸ்ல வேதனைப்பட்டீங்களா, ஸ்கூல்ல வேதனைப்பட்டீங்களா, திருவிழா வேதனைப்பட்டீங்களா, அண்ணன் தம்பி கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, அக்கா தங்கச்சி கிட்ட, கணவன் மனைவி கிட்ட ஏதாவது வேதனைப்பட்டீங்களா? சொல்லாரு, நாங்கள் பட்ட கஷ்டம் அல்பமா என்னாதே ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க நேரம். நீங்க யாருக்கு சொன்னாலும் கஷ்டம் போகாது. யாரும் செய்ய, யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, யாரும் உதவி செய்ய முன்னேற மாட்டாங்க. எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவரே அற்புதங்களை செய்ய முடியும். ஏசப்பா ஒருவரே அற்புதங்களை செய்ய முடியும். தேவன் ஒருவரே அற்புதங்களை செய்ய போறார். நாங்கள் பட்ட கஷ்டத்தை அல்பமா என்னாதே ஆண்டவர். 2026 வருஷம் ஆண்டவர் துக்கத்தின் நாட்கள் இருக்கக்கூடாது ஆண்டவர். துக்க நாட்கள் ஓடி போகிற நாட்களாக, வருத்தமும் சஞ்சலும் ஓடி போற நாட்களாக இருக்கு ஆண்டவரே. வாய்த்து சொல்லாமா? 25 வருஷத்திலே நான் பட்ட கஷ்டம் ஆண்டவரே, வேதனை ஆண்டவரே, கடன் பிரச்சனை ஆண்டவரே, வேலை இல்லாமல், பணம் இல்லாமல், வாடகை கட்ட முடியாம, சாப்பாடுகள் இல்லாம, வஸ்திரம் வாங்க முடியுமே, அப்பா வட்டிகள், வாடகைகள் கணத்தை கடிக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிற ஆண்டவரே. அது அல்பமா என்னாதே ஆண்டவரே. கொஞ்சம் நேரம் சொல்லாமா? கொஞ்சம் நேரம் சொல்லாமா? புது வருஷத்துக்குள்ளாக பிரவேசித்து விட்ட தேவனுக்கு நன்றி சொல்லாமா? கர்த்தர் புத்தாண்டுல நம்மளை கொண்டு வந்து விட்டார். ஆண்டவர் சொன்ன வாக்கின்படியே நாங்கள் பட்ட கஷ்டங்களே தேவன் அல்பமா என்ன போறதில்லை. ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலாமா? தேவன் நம்மளோடு பேசுகிற நேரம், தேவன் நம்மளோட உலாவுகிற நேரம், தேவன் நம்மளை உடன்படுகிற நேரம். ஒரு
சந்துரபா திரபோ லபோ யாரோ தேவா காமதுரபா. தேவ சமூகத்தில் எல்லாரும் அந்நிய பாஷை நிரம்பி ஆவி நிரம்பி தேவ சமூகம் ஜெபம் பண்ணுங்க. புத்தாண்டுக்குள்ள பிரவேசித்து விட்டிருக்கிறோம். தேவனுடைய வல்லமையின் கரம் இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தர் ஓரத்தை தொடுகிற நேரம், ஓரத்தை நிரப்புற நேரம், புதிதாக்குற நேரம், எல்லா பழிகளை ஒளிந்து போய் புதிதாக மாற்றுகிற நேரம் கர்த்தர்களை தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ரபா லபா ரபா 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 லபா ரபா ரபா ஷந்து லபா ரபா உரிபி ரபா லபா ரபா கரபா. என் ஜனத்தின் வேதனையை உராபா லபோ சந்துராபா யார் அக்கலா, என் சபை மக்களின் வேதனை, அங்கலாய்ப்பு தவிப்பு என்னிடத்தில் எட்டி இருக்கிறது. நீங்கள் பெருமூச்சு விட்ட சத்தம், நீங்கள் அங்கலாய்த்த சத்தம் என்னிடத்தில் எட்டி இருக்கிறது. மகனே மகளே நீ கவலைப்படாதே. மகனே மகளே உரா லா ரா கியாரமா கதா சந்துனமா தீனமா கபதுலபா. நீங்கள் ஏறிட்ட பெருமூச்சின் சத்தம், நீங்க ஏறெடுத்த கூக்கரல் என்னிடத்தில் எட்டி இருக்கிறது. நான் பதில் கொடுக்கிற வருஷமாக, பதில் கொடுக்கிற தேவனாக இந்த ஆண்டு நான் குடும்பத்தை நான் பொறுப்பெடுக்கிற தேவனாக இருக்க போகிறேன். ஓ யாத்திரமா கலாத்தியாலா சந்துனமா தீராக்காத்தியராலா கரபா. உன் குடும்பத்தை நானே சுமக்கிற தேவனாக, உன் குடும்பத்தை நானே சுமக்கிற தேவனாக, உன் பிள்ளைகளுக்கு நானே ஆதாரமாய் இருந்து உனக்கு நான் பலராக நடத்த போகிறேன். உராபா லபோ ஷதலபா கரபா உராபா லபோ ரபோ ஷதலபா கரபா. அநேக குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பிருக்கிற அத்தனை சாத்தானின் வல்லமைகள், சதி திட்டங்கள் உராபா லபா ரபா ரபா ரபோ ஷதலபா கரபா செயலற்று போகிற மாதிரி நான் கிரியை செய்ய போகிறேன். நான் செய்ய போற கிரியைகள் கேட்கிற காதுகள் பிரமித்து போகும், கேட்கிற காதுகள் பிரமித்து போகும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி உராபா லபோ யாத்தியரா கலாத்தியா செயல்பட்ட கிரியைகள் ஒன்றொன்றாய் அழிந்து கொண்டிருக்கிறது. மல்கியா 4ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 படி நான் கிரியை செய்கிற நாள் இந்த நாள், நான் கிரியை செய்கிற நேரம் இந்த நேரம், நான் கிரியை செய்கிற இந்த நாளத்துல உன் சத்துருகள் பிசாசின் வல்லமைகள் அந்த கால வல்லமைகள் உனக்கு முன்பாக சாம்பலாய் விழ போக வருவது. உராபா லபோ ஷதலபோ ஷதலபா கபதுலபா தீரா யாரோ தியலபா கரபா. எங்களுக்கு இரக்கம் செய்ய யாருமே இல்லை என்று கதற நாட்கள் எனக்கு தெரியும். ஓ யாத்தியோ நாக்கியோ லலத்தியாரா யாஷு தீரியித்யோ லமாத்தியாலா கரபா. எனக்கு இரக்கம் செய்ய யாருமே இல்லையே, எனக்கு ஒத்தாசை செய்ய யாருமே இல்லை சொன்னீரே. நானே உனக்கு சகாயராய் இருக்க போகிறேன், நானே உனக்கு சகாயம் இருக்க போறேன். ஏசாயில கொடுத்த வார்த்தையின்படி நானே உன் தேவன், உன் வலதுகரை கொடுத்து உனக்கு சகாயம் செய்வேன். திகழாதே உராபா லபோ ரபோ ஷதலபா கரபா. நானே உனக்கு சகாயம் செய்யற கேடமாய் இருப்பேன். உராபா லபோ ரபோ ஷதலபா கரபா. சகாயத்துக்காய் ஏங்கி அநேக இடத்துல தோல்வி அடைந்திருக்கிறாய். ஒத்தாசைக்காய் அநேக இடத்துல நீ நாடி தேடி முக வெக்கப்பட்டு போயிருக்கிறது. நீ என்னை நோக்கி பார்த்தபடினால், என்னை விசுவாசித்தபடினால் உன் மகன்கள் ஒருபோது வெக்கப்படாதபடி, இஸ்ரவேலே உன் மகன் வெக்கப்பட்டு போவதில்லை சொன்ன வார்த்தையின்படி யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27 படி நானே உன் நடுவிலே தேவனாய் இருந்து உன்னை வெக்கப்படுத்தாதபடி அதிசயமாக உன்னை நடத்த போகிறேன். ரபா லபா ரபா ரபோ ஷதலபா ஊரிபி ரபோ ஷதலபா ஷதலபா திராக்கலபா ரபா. அநேக குடும்பத்தின் தடைகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ரபா லபா ரபோ ஷதலபா கரபா. அநேக வீட்டுகளின் கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். தேவத்தில் இருக்கிற அநேக கதவுகள் உடைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில ஆசுவத்தை பெறக்கூடாதபடி தடை செய்த கதவுகள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் சோத்தரிக்கலாமா? உராபா லபா ரபோ ஷதலபா கரபா. அநேக கதவுகள் மறைக்கப்பட்ட, நம்மளை மறைக்கப்பட்ட கதவுகள் துண்டு துண்டாய் உடைக்கிறதை நான் காண்கிறேன். அது துண்டு துண்டாய் உடைக்கிறதை காண்கிறேன். அநேக குடும்பத்தின் கற்களை உடைக்கிறதை நான் காண்டு கொண்டிருக்கிறேன். தேவன் அநேக குடும்பத்துக்கு கட்டுகளை தேவன் உடைத்துக் கொண்டிருக்கிறார். உராபா லபா ரபோ ஷதலபா ஷதலபா கபதுலபா. பவுல் சீலாவை கடந்து வந்த அறையிலே நடந்த அதே நிகழ்ச்சியை கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பவுல் சீலாவு அடைந்திருந்த அந்த அறையில் காணப்பட்ட அந்த செங்கலில் உடைக்கப்பட்ட அந்த தரிசனத்தை கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற அநேக குடும்பத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார்.
அநேக குடும்பத்தின் கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். சாபக்கட்டை, பாவக்கட்டை, சாத்தானின் கட்டை, மந்திர கட்டை, அநேக கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க கட்டுகள் உடைக்கப்படுகிறது. துதிக்க துதிக்க கட்டுகள் உடைக்கப்படுகிறது. பவுல் இருக்கிற நிறைய தேவன் காமித்துக் கொண்டிருக்கிறார். பவுல் இருக்கிற அறைய தேவன் என்று காமித்துக் கொண்டிருக்கிறார். கற்கள் உடைத்துக் கொண்டிருக்கிறது. சங்கிலிகள் அறுத்துக் கொண்டிருக்கிறது. தேவன் தேவன் விட்டோட்டமாக காமித்துக் கொண்டிருக்கிறார். அநேக குடும்பத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கேட்டு பார்த்த கேள்வியை அநேகர் உங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாசிரத்தின் நன்மை வருமான் கேட்டார்களே, அதே கேள்விகள் உங்களை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நன்மையான காரியம் நடக்கலையே, நன்மையான காரியங்களை செய்யலையே, நன்மையான காரியம் மக்கள் எதிர்பார்க்கலையே, நன்மையான காரியம் மக்கள் வாழ்க்கை நடக்கலன்னு சொல்லி அநேகம் உங்களை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஓர் யார் ஆக்கியானமாக்கா சந்துனமா தீன் ஆக்கா தோராலக்கரா ஓர் யாத்தியோ கலமாத்வீராலக்கரபா. அந்த நன்மையான காரியங்களை கர்த்தர் சொந்த வீடு கற்ற விதமாக, பிள்ளைகள் திருமணம் காரியம் நடக்கிற விதமாக, அதை நன்மையினால் உன் குடும்பத்தை கர்த்தர் முடிசூட்ட போகிறார். ஓ ரபா லபா ரபா கரா. விசுவாசிகளுக்கு நல்ல நன்றி சொல்லுங்கள். நன்மையான காரியம் நடக்கும் என்று அநேக மக்கள் கேட்டார்களே, அவர் முன்பாக சாட்சி சொல்லத்தக்கதாக, அவர் முன்பாக அறிக்கை பண்ணத்தக்கதாக, அவர் முன்பாக தேவனை மகிமைப்படுத்ததாக நன்மையான காரியங்களை வீட்டு வழியாக, பிள்ளைகளின் திருமண வழியாக, புது வியாபார வழியாக, புது வேலை வழியாக நான் செய்ய போறேன் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஓ ரா லாச்சரமா கமதுலபா சந்துனமா தினா கோத்தல அலக்கரா யாத்ரா யாரோ கியாலா கமதுரபா கலாக்கியாரா. அநேக சரித்துக்கிற வியாதிகள் கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஓ ரீ ராராத்யாராக்கா ஜாராத்யோ ராத்வேராபா ராஹோ ராத்ராத் ராமா யாத்ரா. அநேக சரித்துக்கிற வியாதிகளை கர்த்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். அநேக சரித்துக்கிற வியாதிகளை கர்த்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் தொட்டு கொண்டிருக்கிறது. நீங்க எங்கெல்லாம் பலவீனம் அடைந்தீர்களோ உங்கள் கரங்களை வைத்துக் கொண்டு, ஆண்டவரே 25 வருஷத்துல பட்ட அனுபவங்கள் கஷ்டங்கள் அல்பமாய் இருக்காதபடி இந்த ஆண்டில் அற்புதம் நடப்பதாக, என் பலவீனத்திற்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, என் சுகவீனத்துக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, என் நோய்க்கு, வாதைகளுக்கு, கொள்ள நோய்க்கு, பலவீனத்துக்கு மேல ஒரு வெற்றியை கொடுப்பீராக. நீ சொன்னீரே, உன் பலவீனத்தில் என் பூர்ணமா பலன் பூர்ணம் அலைசுரே, அந்த பலன் இப்போதே இறங்கி வரட்டும் சொல்லி வாய்த்து ஜெபம் பண்ணுங்க. ரபா லபோ சந்துனமா தீராக்காத்தியாலா ஓ ரீ ஆத்துரமா காத்துரா கலாத்தியாரா. தேவனுடைய கரம் தொடர்ந்து செயல்பட்டு பெற போகுது. தேவனுடைய கிருபை தொடர்ந்து பயணம் செய்ய போகுது. கர்த்தருடைய கிருபை உங்க குடும்பத்தோட நடந்து செல்ல போகிறது. அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் எப்படி நடந்ததோ அதே போல இந்த ஆண்டிலே அவருடைய கிருபையின் கரம் உங்களோடு வரப்போது சொல்லி சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். எப்படியாக 40 வருஷ கால சேவன கூட அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் நடந்ததோ அதே போல இந்த ஆண்டிலே கர்த்தருடைய கரம் அவருடைய கிருபை உங்களோடு, உங்க பிள்ளைகளோட, குடும்பத்தோடு, சபையோடு வரப்போது சொல்லி சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். ஓ ராபா லாபா ராபோ ஷதா லாபா கரபா ஓ ராபா லாபா ராபோ ஷதா லாபா கரபா. சாத்தான் அநேக வாலிபர் மூலமாக குடும்பத்தை அவமானப்படுத்த திட்டம் போட்டிருந்தா அந்த திட்டத்தை கர்த்தர் உடைக்கிறேன்னு சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். நம்ம பிள்ளைகள் மூலமாய் அவமானத்தை கொண்டு வர சாத்தான் திட்டம் வைத்திருந்தா அந்த திட்டத்தை நான் முடியிருக்கிறேன் சொல்லி சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராபா லாபா 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 சந்துராபா தீராபா சதாலாபா கதாலாபா தியாரா ஓர் யாத்யோரா காதலா கரபா. அநேக ஆபத்தான சூழ்ச்சிகள் நடக்கிறது நான் தப்பி வைக்க போறேன் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபத்தான சம்பவங்களை சூழ்ச்சியின் வழியாக, ஆபத்தின் வழியாக, விபத்தின் வழியாக வருகிறது. நான் உன்னோடு இருந்து தப்பி வைக்கிற தேவனாகிய கூட இருந்து தப்புவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாம் நன்றி சொல்லாமா? தேவன் நன்றி சொல்லாமா? ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே என்னோட என் குடும்பத்தோடு இருந்து வரப்போற ஆபத்திலிருந்து, வரப்போற விபத்திலிருந்து, வரப்போற அந்த ஆக்கஸ்மிக சங்கப்பா சம்பவத்திலிருந்து என்னை என் குடும்பத்தை தப்பி வைக்கிறேன் சொல்லி வாக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. வாக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி எல்லாரும் வாய்த்த நன்றி சொல்லும். யாரும் மனமா இருக்க தேவன் உலாவுகிற நேரம் ஆபிரகாம் சொன்னாரு, நாங்க போறோம் விடுகள் சொன்னாரு. நீங்க போன கலங்கி போறேன்னு சொன்னார் ஆபிரகாம். தேவனத்தில் போராடுகிற யாக்கோவுக்கு போற தேவன் சொன்ன போகட்டும் இருந்தாரு.
போக விட மாட்டேன், என் ஆஸ்வத்தோலையில போக விட மாட்டேன்னு சொன்னாரு. மனோவாக்கிட்ட வராரு ஆண்டவர். அப்பா நான் போனோம்னா, இல்லப்பா ஒரே ஒரு மிராக்கல் பண்ணிடு, ஒரே ஒரு மிராக்கல் பண்ணிட்டு சொல்லி கெஞ்சுறாரு. அந்த மிராக்கல் கர்த்தர் செய்தார். பிரியமானோட தேவன் உலாவுகிற நேரம், தேவன் பேசுகிற நேரம், எல்லாரும் வாய்த்து தேவன் சொல்ல கிருபை பெறுங்கோ, இறக்க பெறுங்கோ, அபிஷேகத்தை பெறுங்கோ, வல்லமை பெறுங்கோ, தரிசனங்கள் வெளிப்பாடுகள் பெறுங்கோ. கர்த்தர் நிரப்புகிற நேரம். கர்த்தர் சொல்கிறார், இந்த ஆண்டில் அநேக மக்களை அபிஷேகத்தை நான் நிரப்ப போகிறேன், கர்த்தருடைய ஊழியத்திலே பயன்படுத்த போகிறேன், கர்த்தருடைய வரங்களால் அபிஷேகம் போகிறேன், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறேன், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறேன், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறேன், ஆவிய அளவில்லாமல் ஊற்ற போகிறேன், ஆவிய அளவில்லாமல் ஊற்ற போகிறேன். தேவனுடைய கரம் இறங்கி வந்து கொடு. ஓ ரா லா 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 சதலபா சந்துனமா தினமா கபதுலபாரி ஆத்ரலா ஓ தீரவலவ சதலபா கரபா. அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிற ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிற ஜெபிக்கணும், வாஞ்சையா இருக்கிற ஜெபம் பண்ணுங்க. ஏசாயா 44 அதிகாரத்துல என் சந்ததி மேலே, யாக்கோபின் சந்ததி மேல என் ஆவியின் ஆசுவத்தை ஊற்றுவேன் சொன்னாரே, அந்த அபிஷேகம் எங்கள் மேல் இறங்கி வரும்படி, தேவனுக்கு தரிசனத்தை கொடுக்கும்படி, வெளிப்பாடு கொடுக்கும்படி, தேவனுடைய வெளிப்பாடு நிரம்பி வரும்படி, நாங்கள் தரிசனத்தை சொப்னங்களை காணத்தக்கதாய், தீர்க்கதரிசனங்களை பேசத்தக்கதாக ஆண்டோட ஆவி ஊற்றப்பட போகிறது. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய அபிஷேகம் எல்லாமே இறங்கி வரப்போகுது. கர்த்தர் அபிஷேகத்தின் நுகம் அநேக கட்டுகளை முறியடிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர், ஆவி என்பது விடுதலை. கொஞ்ச நேரம் எல்லாரும் சோத்தரிக்கலாமா? தேவன் உலாவி அபிஷேகரே சொன்ன வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆவியிலே நிரப்புகிறேன் சொன்ன அபிஷேகத்தை நிரப்புவே அநேக மக்கள் இந்த ஆண்டிலே ஊழியத்திலே சபையிலே பயன்படுத்த சொல்லி கர்த்தர் ஆவியானவர் சொல்கிறார். ஓ ரா லா லா போ ஷதலபா சந்துனமா தினமா கபதுலபா ராக்கியாலாக்ரா ஓ ரபா லபா ஷதலபா கரபா லபா. இந்த ஆண்டு தேசத்திலே அமைதி வந்து இழக்கப்படுகிறது. கலவரங்கள் ஆங்காங்க கலவரங்கள் அதிகரிக்கும் சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். ஓ ரபா லபோ ஷதலபா ஷதலபா கரபா. ஜனங்கள் பயத்தோடு வாழத்தக்க நாட்கள் உருவாக போகுதுன்னு சொல்லலாம். ஜனங்கள் பயத்தோடு வாழ போகிற நாட்கள் இந்த ஆண்டு இருக்க போகுதுன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஜனக்கு விரோதமாய் ஜனங்கள் அநேக கட்சியின் உள் பிரச்சனைகள் அதிகரித்து அநேக மக்களை துன்புறுத்துவார் சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். ஓ ரபா லபோ ஷதலபா சந்தரபா கரபா. தேவனுடைய உக்ர கோபாக்னி ஆனது தேசத்தை அழிவினால் இன்னும் ஒரு தேவன் தண்டிக்க போகிறாரா? தேவன் சொன்னார், இன்னொரு வானத்தை அசைப்பேன் சொன்ன வார்த்தையின்படி தேவனுடைய உக்ர கோபம் தேசத்தின் ஜனங்களை இன்னொரு தேவன் தண்டிக்கிறேன்னு சொல்லி தேவன் எச்சரிக்கிறார். அந்த கோபாக்னி ஆனது மீண்டுமாக கொள்ளை நோய் வழியாக, மீண்டுமாய் வெள்ளத்தின் வழியாக, மீண்டுமாய் காற்றின் வழியாக, மீண்டுமாக தேவன் புயல் காற்றினால பாதிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். ஓ ரபா லபா ரபோ ஷதலபா கரபா. ஜனங்களுடைய மேலிருக்கிற கோபாக்னி நிமித்தமாக தேசத்தின் ஜனங்களை பகுதி பதியாக அநேக மக்கள் அழிவை காண்பார்கள். ஓ ரபா லபோ ஷதலபா சந்துரப கரபா. வியாதியின் வழியாக, கொள்ளை நோய் வழியாக, ஜலத்தின் வழியாக, வெள்ளத்தின் வழியாக, காற்றின் வழியாக பாதிப்பு காணப்படும் சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். ஓ ரபா லபோ ரபோ ஷதலபா கரபா. ரோமர் சொன்னது போல தேவனை திருப்ப முடியுமா? யாரால திருப்ப முடியும் சொன்னா தேவ ஜனத்தின் ஜெபத்தால திருப்ப முடியும் சொல்லி தேவன் எச்சரிக்கிறார். தேசத்தில் இருக்கிற கோபாக்னி அது ஆள வேண்டும் என்றால் என் ஜனங்கள் எனக்கு முன்பாக திறப்பல் நிக்கணும் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் எனக்கு ஜனத்துக்காக, தேசத்துக்காக திறப்பல் நிற்கும் போது தேசத்தின் அழிவை நான் காப்பாற்றுகிறேன் சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். அது கோபாக்னி, ஜனத்தின் மேல் எழுமிக்க என்னுடைய கோபாக்னி, ரோசாக்னி சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். என் ஜனங்களை ஒரு துக்கப்படுத்தி இருக்கிறார்கள், என் ஜனங்களை கோபம் விட்டிருக்கிறார்கள், அவங்களை அறியாதபடி என் கண்ணின் மணியை தொட்டிருக்கிறார்கள் சொல்லி அது நிமித்து கோபாக்னி பட்டியல் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரபா லபோ சந்து ரபா யாராத்யாக்கா யோர் யாத்யோ லாத்யாக்கா ஷாலா யாஷு ராத்யா கலாரா சந்துன மாத்யூரோ கதாலாத்யா உமத்யோ ஆயோ ஷாலா காத்யோ ராலாத்யா மாக்கியலா. அநேக நாடுகள் மீண்டுமாக
பண வீழ்ச்சினாலே பாதிக்கப்பட போகிறது. அநேக நாட்கள் பண வீழ்ச்சினாலே பாதிக்கப்பட போகிறது. இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் வேலை இழப்பார் சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். யாஷோராத்யா தனமாத்யோலோ துராலா கலாத்யா உராலாத்யோ கலா கலாபாத்யா. தேசங்கள் சமாதான நாடினாலும் அநேக தேசங்கள் விரோதிகளாய் பாவித்து அவர்கள் சண்டைக்கு புறப்படுவார்கள் சொல்லி தேவன் எச்சரிக்கிறார். தேசங்கள் சிநேகத்தை நாடினாலும் விரோதிகள் தேசத்துக்கு விரோதமாக எழும்பியவர்கள் யுத்தத்தை நாடுகிறார்கள் சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். ஓ ராத்யாத்ரவ கலவரவா ஓ தி ராவால கலவரவ ஷதலவ கலவா. தேவனுடைய சூழ்நிலை மாற்றத்தக்கதாக உங்களை ஜப வீரராக ஜப ஆவியை உங்களை மேல் ஊற்றுகிறேன் சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஓ ரியாத்யோ ராகாதோ தோ நான்யாத்ரோ யாலாக்கரா ஓ ராத்யோ நமாத்யோலாயோ யாங்கியோத்யோலாரா ஷாராக்கியா சம்துனா கலாத்யோலாரா. அந்த உக்கிரத்தை மாற்றத்தக்கதாக ஜப ஆவிகளே என் ஜனத்தின் மேலே என் மக்கள் மேலே என் சபை மேலே ஊற்றுகிறேன் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தீசுராத்யா யாஷோ யாஷோராத்யோலோமா காத்யாலாலா சந்துனமாத்யாரா கலா ஒரபா கலாத்யாரா. நாட்டின் அநேக அதிபர்கள் காலம் அடைவார்கள். அநேக தலைவர்கள், பிரசித்தி பெற்ற தலைவர்கள் காலம் அடைவார்கள். நாட்கள் முடிந்து சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். அவங்க ஆயுச நாட்கள் முடிய போகுதுன்னு சொல்லி இந்த ஆண்டில் அநேக நாட்டின் அதிபர்கள் தேசத்தின் அநேக தலைவர்கள் தங்கள் நாட்களின் ஓட்டத்தை முடிப்பாரு சொல்லி கர்த்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஓ ராத்யோரா காதலபோ ஷதலப கரபா உரிபி ரபோ சந்துரப கரபா. மீண்டுமாக தென்னிந்தியா பகுதியிலும் வட இந்திய பகுதி அநேக அழிவுகளை ஜனங்கள் இந்த வருஷத்தில் கேள்விப்படுவார் சொல்லி தேவன் சொல்கிறார். ரபா லபோ சந்து ரபா தீனமா கபது ரபா. அநேக அழிவுகள் உண்டாகும் சொல்லி தேவன் மீண்டுமா எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ ஜனங்களே, உங்களை வழிநடத்தும்படி கர்த்தர் உங்களோடு இறங்கி வருகிறார். உங்களை வழிநடத்தும்படி கர்த்தர் மீண்டுமா இறங்கி வரப்போகிறார். தான் முன் வரைக்கப்பட்டது போல, தான் முன் அறிவித்தது போல அவருடைய கிருபையின் கரமும் அவருடைய கிருபையும் இந்த ஆண்டு நம்மளோடு வர போகிறது. இந்த வருஷத்துக்குடைய வாக்குத்தத்த வசனமானது யோபு 42 வாசிக்கலாம். எல்லாரும் கண்ணை மூடி இருக்கணும். ஒரே ஒரு ஒருத்தர் யாருன்னு ஒருத்தர் வாசிங்கோ. மீண்டும் எல்லாரும் கண்களை மூடி தயவு செஞ்சு யாரும் வேடிக்கை பார்க்காதீங்கோ. தேவாவியனவர் உருவாகி கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்துக்குரிய அநேக வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார், இன்னொரு பக்கம் தேவனை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் நம்மளை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் நம்மளை தைரியப்படுத்தி உருவாக்கி யுத்த சேனையாக எப்படி எசேக்கியேல்ல அந்த எலும்பின் பள்ளத்தாக்கில தேவன் ஜீவனை கொடுத்தாரோ, அபிஷேகத்தை கொடுத்தாரோ, ஆவியை கொடுத்து பெரிய சேனை நிறுத்தினாரோ, அதே போல எங்க சபை மக்களை கர்த்தர் ஜீவனுள்ள தேவ சபையாக வார்த்தை கொண்டு அபிஷேகத்தை கொண்டு இந்த ஆண்டுல கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். ரபா லபா ரபா ஷதா லபா ஷந்தலமா. யாராக ஒருத்தர் வாசிக்கலாம். யோபு 42 வசனம். தேவரே நீ சகலத்தை செய்ய வல்லமுள்ளவர். இந்த வருஷத்திலே தேவன் உங்களை குறித்து என்னென்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ, எந்த கொம்பனாலோ எந்த மனுஷனாலோ தடைப்படாது. எல்லா கடன்களை ஆண்ட நன்றி சொல்லாமா. ஆண்டவரே நீ செய்ய நினைச்சது என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் சபையிலே, என் தேசத்திலே, எங்க சபைகளிலே தடைப்படாது. எல்லாரும் சொல்லமா. எல்லாரும் வாய்த்தன் எப்படி அறிக்கை செய்யலாம். எல்லாரும் வாய்த்தன் சொல்லுங்க. தேவரே நீர் எங்கள் வாழ்க்கையிலோ, எங்க சபை மக்கள் வாழ்க்கையிலோ, உலகத்துக்கு அநேக ஆண்டோட பிள்ளைகள் வாழ்க்கையிலோ செய்ய நினைச்ச காரியம் 26 வருஷத்துல தடைப்படாது என்று நீங்கள் மனுஷ மறுமையாக வாக்குத்தத்தமா எங்களுக்கு சொன்னீரே. நன்றி சொல்லாமா. எல்லாரும் கைகளை தட்டி தேவ சொல்லாமா. தேவன் செய்ய போற காரியங்கள் தடைப்படாது. தேவன் செய்ய போற காரியங்கள் தேவன் ஒரு காலம் செய்யப்படாது. தேவரின் சகலத்தை செய்ய வல்லவர். என் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்த நினைச்ச காரியம் உன் வாழ்க்கையிலே, உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே,
உன் கணவர் வாழ்க்கையிலே, மனைவி வாழ்க்கையிலே, பெற்றோர் வாழ்க்கையிலே யாராலும் தடை செய்ய முடியாது. யாராலும் தடை செய்ய முடியாது. தேவனுடைய கொடுத்த வார்த்தைக்கு நன்றி சொல்லாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவர். என்ன அறிக்கை செய்ய சொல்லுங்க? என்ன அறிக்கை பண்ண சொல்லுங்க? சகலத்தை செய்ய வல்லவன். நீ செய்ய நினைச்ச எந்த காரியமும் 26 வருஷம் என் வாழ்க்கையில தடைப்படாது. எல்லாம் சொல்லமா? தேவரி, நீ சகலத்தை செய்ய வல்லவன். என் வாழ்க்கையில நீ செய்ய நினைச்சதே யாராலும் தடை செய்ய முடியாது. இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர். இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவர். எல்லாரும் கரங்கள் தட்டலாமா? படாது. எனக்கு அருமையான தேவச்சனங்களே, இந்த வார்த்தையானது யோபுவிடத்திலே, யோபு தேவனிடத்திலே சொல்லுகிற வார்த்தை. தேவரே, நீ சகலத்தை செய்ய வல்லமுள்ளவர், நீ செய்ய நினைச்ச என்ன பண்ணாது. அப்போ இந்த வசனம் சொல்லி 2025 வருஷம் ஆயிடுச்சு. 26 வருஷத்துக்குள்ள போறோம். ஏன் தடைகள் வந்திருக்கிறது? என்னது? அநேகர் வாழ்க்கையிலே தேவன் சகலத்தை செய்ய வல்லமுள்ளராச்சு. நம்ம கேட்கிற ஒரு காரியம் தடையா மாறுகிறது. ஏன் தடைப்படுகிறது? வேகமாக 3 காரணங்கள். ஒன்று, ஆதியாகமம் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 9-10 வாசிகள். முதல், ஏன் தேவன் சகலத்தை செய்ய வல்லமரா இருந்து அவர் தடை செய்யணும் செய்து யாரால் தடைப்பட முடியாது. ஆனால் ஏன் தடைப்பட்டது? தடைப்பட காரணம் என்ன? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 9-10. பாருங்க, பிளெஸிங்ஸ் தடை யாரு? 10 என்ன சொல்லுது? 10 என்ன சொல்லுது? பாருங்க, இன்னைக்கு அநேக நேரத்தில் பிரியமானோட ஏதாவது காரியம் கர்த்தர் செய்யலன்னா கர்த்தர் தடை பண்ணிட்டாரு. கர்த்தர் தடை செஞ்ச அவர் சகலத்தை செய்ய வல்லமுள்ளவர். என்னென்ன சகலத்தை செய்வாருன்னு அதுக்கு 50 வசனம் இருக்குது. சகல பாவத்தை மன்னிப்பார், சகல நோய் குணமாக்குவாரு, சகல வியாதி சுகமாக்குவார், 100 வசனம் இருக்குது. 1 யோவான் 1:8 சங்கீதம் 103:3 சகல வியாதிகள் குணமாக்குவாரு. அப்புறம் சகல உபதன விடுதலை ஆக்குறார். நிறைய சகல இருக்குது. சகலத்துக்கு வரல. அவர் செய்ய நினைச்சதே தடையா இருக்கிறது. காரணம் என்னன்னா, இங்க அப்பா கிட்ட பிள்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, நாங்கள் தடை செய்யாம இருந்தோம்னா, லேட் பண்ணாம என்ன பண்ணிருக்கோம்? 2 பிளஸிங்ஸ் இதோட கிடைச்சிருக்கும். என்ன கிடைச்சிருக்கோம்? அப்போ தேவன் சகலத்தை செய்ய வல்லமுள்ள தேவனா இருந்து தடை காரணம் என்ன? யாரு தடை காரணம்? யாரு? நம்ம தான். கோத்திர பார்த்தா இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரத்தின் பிள்ளைகள். ஆனா தடை இங்க ஒத்துக்கிறான். அப்பா, ನಾಂಗ ಲೇಟ್ ಪನಾಬಂದ ತಡ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ಎಷ್ಟಾಗ್ತಿದ್ವು ನಾವು? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರಿ? 2 ಬೈಕ್ ಇಸ್ಕೊಂತಾ ಇದ್ರಿ, 2 ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ತಾ ಇದ್ರಿ, 2 ಮೊಬೈಲ್ ಇಸ್ಕೊಂತಾ ಇದ್ರಿ, 2 ಫ್ರಿಡ್ಜ್ ಬರ್ತಾ ಇತ್ತು. ಅದು ಒಂದೇ ಬಂದಿಲ್ಲ, ಇನ್ನೂ ಏನು ಮಾಡಿಲ್ಲ. காரணம் என்ன சொல்றாரு ஆண்டவர்? அந்த மனுஷன் என்ன சொல்றாரு? யாக்கோபுடைய பிள்ளைகள் இவன் போகாதே பண்ணாதேன்னும் போது அவன் என்னென்னோ சொல்றான், செத்துருவா பண்ணுவா என்னோ சொல்றான். இப்ப அப்படி இல்லப்பா, நாங்க தான் தடை பண்ணிட்டோம். இப்ப தடை இல்லாம என்ன இருக்கும்? ரெட்டிப்பான பிளஸிங்ஸ் இதுக்குள்ள வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? ரெட்டிப்பான பிளஸிங்ஸ் என்ன இருக்கும்? வந்திருக்கும். அப்படின்னா எனக்கு அருமையான தேவசனங்களை, தடை வருகிறது தேவனால் அல்ல, நம்மளால் தான் தடை உண்டாகுது. யாரால் தான் தடை உண்டாகுது? நாமோ, நம்ம குடும்பத்து நபர்கள், குடும்பத்து மெம்பர்கள், வேலை செய்யற ப்ரமோஷன் வரணும், யார் தடை பண்றது? நம்ம தான் தடையா இருக்கும். என்னத்துக்கு? எப்படி தடை? ப்ரமோஷன் வரும் தடையா இருக்கு. எப்படி சொல்லுங்களேன்? அவங்க எல்லாரும் பத்தி சொல்லிருந்து திட்டு சண்டை போட்டுருது, எப்படி ப்ரமோஷன் சொல்லுங்க? முதல் காரணம் நம்ம தான் தடை பிரிமா. 2வது வாசிங்கள் தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2வது தடை எப்படி வருகிறது? தேவரீ சகலத்தை செய்ய வல்லமுள்ளவர், நீ நினைச்ச காரியம் தடைப்படாது. தடைப்படாத காரியம் நீ தடைப்பட்டு இருக்கிறது 25 வருஷம்னா
என்ன காரணம்? நமக்கு நாமே தடையா இருக்கிறோம். தேவன் ஆசீர்வாதத்துக்கு, கிருபைக்கு, வரங்களுக்கு, வல்லமைகளுக்கு, அநேக நன்மைகளுக்கு நாம் தான் தடையா இருக்கிறோம். அப்பா அவரை எக்ஸ்பிளைன் பண்ண அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா பையன் சொல்றாரு அப்படி இல்லை, நாங்க தான் தடையா இருக்கிறோம் சொல்லி இந்த இடத்துல அங்க சொல்லுகிறார். பிரியார்களே வாசிங்க. அந்த நாட்களில் ஆ தானியேலாகிய நான் ஆ 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். ஆ அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் ஆ நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை. ஆ இறைச்சியும் திராட்சரசமும் 10, 12. அப்போது அவன் என்ன நோக்கி, தானியேலே பயப்படாதே, ஆ உன்னுடைய தேவனுக்கு முன்பாக செம்மைப்படுத்துவதற்கும் ஆ உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி ஆ வார்த்தை கேட்டபோது ஆ வார்த்தையின் நிமித்தம் நான் வந்தேன். ஆ பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதியா இருக்கிறது 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றார். பாருங்க, ரெண்டாவது சாத்தான் தடை பண்ணுகிறான். அநேக காரியம் பிளெஸிங்ஸ் நாம் ஜெபிக்கும் போது, தேவன் கட்டளையிடும் போது, அவர் வாக்கு கொடுக்கும் போது, ஆணை இருக்கும்போது சாங்ஷன் ஆயிடுது. என்ன ஆயிடுது? தேவன் சொல்லுகிற காரியம் என்ன ஆயிடுது? ஆனா யார் தடை பண்ணானா? இங்க ராஜாக்கு சொல்லுது. ஆனா திட்டோட்டமாய் சாத்தான் என்ன பண்றான்? ஏன் சாத்தான் தடை பண்றான்? இப்போ தானியேல் ஜெபம் பண்றாரு, ஆன்சர் சாங்ஷன் ஆயிடுச்சு, தடை பண்றான். ஏன் சாத்தான் தடை பண்றான்? என்ன ஜெபம்? தானியேலுடைய ஜெபம் என்ன? தானியேலுடைய ஜெபம் என்ன? ஏமா இல்லம்மா, என்ன ஜெபம் பண்றாரு தானியேல் ஆண்டவர்கிட்ட? வருஷம் முடிஞ்சு போச்சு, ரிலீஸ் வேணும், விடுதலை வேணும், அற்புதம் நடக்கணும், இனிமே அடிமையா இருக்கக்கூடாது. அதான் ஜெபம். 70 வருஷம் எரேமியாவில் சொல்லப்பட்ட வார்த்தையின் வருஷம் என்ன ஆயிடுச்சு? இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு? இந்த வருஷம் என்ன ஆகும்? நம்மளுக்கு விடுதலை, சுகம், அற்புதம், மிராக்கிள் எல்லாமே நடக்கணும். இது நடக்கிறதுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. எப்போ? 25 ராத்திரி 11 மணிக்கு ஜெபம் பண்ணமே, ஆண்டவர் எங்களுக்கு கஷ்டம் அல்பமா இருக்க கூட ஜெபம் பண்ண, அப்பயே சாங்ஷன் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆயிருக்குது? ஏன் சாத்தான் லேட் பண்றான்? இந்த பாபிலோன் இருந்தாங்க ஜனங்கோ, சர்ச்சுக்கு போனாங்கோ, ஜெபம் பண்ணாங்க, யார் 4 பேர் தவிர வேற யார் பத்தி சொல்ல. என்ன பண்ணல? சாத்ராக், மேஷாக், தானியேல் பத்தி தவிர நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்படின்னு ஆராதனை பண்ணினே இருந்தாங்க. பாபிலோன்ல தேவனுக்காய் வாழ்ந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணாங்க, வேதத்தை வாசித்தாங்க. 4 பேர் தவிர வேற யாருமே பண்ணல, ஆயத்தப்படல. அப்போ சாத்தான் என்ன பண்ணுவான்? இவர்களெல்லாம் கொடுத்தானே இன்னும் கொடுப்பாடான்னு பெண்டிங் வச்சுப்பான். என்ன பண்ணுவான்? மோசேயோட சரீரத்தை பரலோகத்தை எடுத்துன்னு போறாங்க, சாத்தான் குறுக்க வந்து சண்டை போடுறான். இந்த பாடி மேல எடுத்துன்னு போகக்கூடாது, எல்லாரோட பாடி. ஒரு பிச்சைக்கார சாவரம், அவன் பாடி ஈஸியா போயிடுது, எந்த தடை இல்லை. பிச்சைக்கார சாவரம், அவன் ஏஞ்சல் வந்து எடுத்துன்னு போயிடுறாரு. லூக்கா 16ல மோசே பெரிய பாஸ்டர், பெரிய ஜனத்தை காப்பாத்தினவர், அவர் தான் சர்ச்சை கட்டினது. அவர் எடுத்தும் போது சாத்தானா ஸ்டாப் பண்றாரு. என்ன இவர் எப்படி எடுத்துன்னு போகலாம்? எடுத்துன்னு போக முடியாது. என்னத்துக்கு? கோவப்பட்டார், அவ்வளவுதான், வேற எந்த மிஸ்டேக் பண்ணல. என்ன பண்ணல? அதுக்கு என்ன ஆயிடுச்சு? தடை பண்ண. அப்படின்னா சாத்தான் உங்களை சென்சர் பண்றா. 25ஆவது வருஷத்துல நீங்க என்னென்ன ஆட்டம் ஆடினீங்கோ, தேவனுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தீங்கோ, தேவனுக்கு எவ்வளவு பாசமா இருந்தீங்கோ, தேவனுக்கு எப்படி ஆக்டிங் பண்ணீங்களா, என்ன பண்ணாங்களோ, என்னது பாய் சொன்னீங்களா, இல்ல தேவனோடு இருந்தீங்களா, தேவனுக்கு ஏதாவது விஷயம் பார்க்கறான். அது பார்க்கலன்னா பெண்டிங் வைப்பா. இப்ப புரியுதா உங்களுக்கு? தேவரி செய்ய நினைச்ச தடைப்படுதுன்னு அர்த்தம் சாத்தான். ஏன்? இங்க இருக்கிற ஜனங்கள். அப்போ கோரேஸ் என்ற ஒரு ராஜா வந்து கர்த்தருடைய ஜனங்கள் யாரோ எழும்புங்கோ அவரு தூண்டி விடுறாரு. யாரு தூண்டி விடுறாரு? கர்த்தருடைய ஜனங்க எழும்புங்கன்னு. அப்ப பார்த்தா 1000 மக்களா வராங்க. ஆனா பேர் கிறிஸ்தவங்க வாழ்ந்துக்கிறாங்க, தேவனுக்காய் வாழல. என்ன பண்ணல? எக்ஸாம்பிள் வந்து தானியேலுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. கிடைச்சோடனே தானியேல் பத்தி என்ன சாட்சி கொடுத்தாங்க? மந்திரவாதிங்க. அது அர்த்தம் யாரால சொல்ல முடியல. என்ன சாட்சி கொடுத்தாங்க? இல்ல யூத மக்கள் இந்த ஒரு அடிமை இருக்கிறா, அவனுக்குள்ள தேவ ஆவி இருக்குது, விசேஷ ஆவிக்கு அவன் தேவ மனுஷன். நான் சொன்ன வார்த்தை புரியுது உங்களுக்கு? என்னது அப்படின்றா 25ஆம் வருஷத்துல நல்ல கிறிஸ்தவங்களாக, உண்மையான விசுவாசியாக, தேவஜனமாக, தேவனுக்காய் வாழ்கிற மக்களா இருந்தீங்கன்னா நீங்க என்னென்ன ஜெபம் பண்ணீங்க தடைப்படாது. அவன் சாத்தான் வந்தாலும் கர்த்தர் தடை பண்ண மாட்டார். சாத்தான் தடை பண்ண, ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாரா?
அந்த பதிலை கொண்டு வந்து கொடுத்தார். எதுக்காலாம் நீங்க 25 வருஷத்துல கண்ணீரோடு கவலையோடு ஜெபம் பண்ணிக்கிறீங்களோ அந்த காரியம் நிச்சயமாக தடைப்படாது. 26 வருஷத்துல தேவன் நிச்சயமாக தேவன் செய்வார். தேவன் நிச்சயமாகவே ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. எஸ்ரா புஸ்தகம் 7:9. வேகமாய், நேரம் இல்லை. எஸ்ரா 7:9. தேவன் செய்ய நினைச்ச காரியம் சாத்தான் தடை பண்ணுவான். ஆனாலும் தடைகளை ஒடுக்கிற தேவன் நம்ம ஆண்டவருக்கு 600 பேர்ல ஒரு பேர் தடைகளை ஒடுக்கிறவர். ஆண்டவர் பிரசவத்தை பத்தி என்ன சொன்னாரு? பிரசவத்தை குறித்து என்ன சொன்னாரு? பிரசவிக்கிற நான் பிரசவத்தை என்ன செய்யணும்? எவனாலும் தடுக்க முடியாது. எவனாலும் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய பேரு தடைகளை ஒடுக்கிறவர் பின்னாடி வருவார் வசனம். எப்படி இருக்குது? தடைகளை ஒடுக்கிற பின்னாடி பின்னாடி வருவாரு. எப்படி இருக்குது? முன்னாடி செல்வார், பின்னாடி அல்ல. அந்த தடைகளை உடைக்கிற தேவன் நிச்சயமா வருவாரு. முதல் காரணம் நாங்க தான் டிலே பண்றோம், நாங்க தான் சோம்பேறியா இருக்கிறோம், நம்ம தான் ஆண்டவரை தேடுறது இல்ல, ஆண்டவர் நேரம் கொடுக்கறது இல்ல, நம்ம தான் அதுக்கு மிஸ்டேக். ரெண்டாவது சாத்தான் தடை பண்றா. காரணம் நம்ம இன்னும் ஆயத்தமாவல. வாசிங்கது 7ஆம் அதிகாரம். எப்படியா? 1ஆம் மாசம் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டேயே இயேசுவோட கரம், தயவுள்ள கரம் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடும். என்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடும்? 1ஆம் மாசம் இயேசுவோட கரம் கிருபை நம்மளோட ஸ்டார்ட் ஆயிடும். அந்த கிருபை கரம் சாத்தான் தடை பண்ணா கூட உங்கள் ஆசீர்வாதம், நன்மை, ப்ரமோஷன், ஆசீர்வாதங்கள், பணங்கள், ஜெயங்கள், வெற்றி எந்த காரியம் இருந்தாலும் தடைகள் நிக்கவே நிக்காது. கர்த்தர் தடைகளை வச்சு கொண்டு வருவார். ஆமென். மூன்றாவது யார் தடை? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 15 1ஆம் வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது. கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளுங்கள். பாருங்க, சத்ருகள் தடை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் யாரு? அமலேக்கர். வேற யாரும் இல்ல. என்ன எக்ஸாம்பிள்? அமலேக்கர் யாரு? அமலேக்கர் யாரு? அமலேக்கர் யார்? லோத்து குடும்பத்தில் வந்தவர்கள். யாரு? லோத்து குடும்பத்தில் வந்தவர்கள். இவங்களை தேவன் யெகோவா நீசியின் பேர் வச்சா தெரியுமா? எங்க யெகோவா நீசியின் பேர் வச்சாரு? யெகோவா நீசின் யாருக்காக எந்த இடத்துல பேர் வச்சார்? யெகோவா நீசின்னு சொல்லி. யெகோவா நீசி போட்டி பாடுவோ எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஏன் அந்த வசனம் வந்துச்சு தெரியுமா? இந்த யெகோவா நீசி என்ற வார்த்தை எதுக்கு வந்துச்சு தெரியுமா? இதே அமலேக்கர் மேலே மோசே கரங்களை நீட்டும் போது இதே அமலேக்கர் ஜெயத்தை கொடுத்தனால்தான் யெகோவா நீசியின் பேர் வைக்கப்பட்டது. என்னது? இதே அமலேக்கர் மேல் தேவன் என்ன பண்ணாரு? ஆனா சில நேரத்தில் இஸ்ரேல் மக்களாக நாங்கள் முன்னேறாதபடி, ப்ரமோஷன் வாங்காதபடி, பணம் வாங்காதபடி, வீடு கட்டாதபடி, பிள்ளைகள் வாழ்க்கை தேடாதபடி, நன்மையான காரியம் செய்யபடி, பொருள் வாங்காதபடி, நல்ல நிம்மதி ஏற்படி அடிக்கடி சாத்தான் தடை பண்ணுவான். ஆனாலும் கர்த்தர் 10 தலைமுறை நமக்கு தடை செய்வதை மறக்க மாட்டார். பிரியமானவர்களே, எங்களுக்கு வீடு வித்துட்டாங்க. அந்த வீடு எங்க மாமனாருடைய முழு பென்ஷன், அவர் பென்ஷன் இல்லை, முழு பணத்தை வச்சு இந்த வீடு வாங்கினாங்க. வீடு வாங்கினா இந்த கொடுத்தவன் தப்பா சொல்லிட்டான், பாடிகை பந்துரும் காலி மாட்டாளான்ட்டு. அதுக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வந்தான். அவன் போலீஸ் ஸ்டேஷன் பெரிய ஆள், இந்த ஏரியால பெரிய ஆள், என்ன பிரச்சனை போவார். 2 பேரும் மருகையா. இப்போ 2 பேரும் என்னது? நான் சொன்ன புரியா? என்ன சொல்லுங்களேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசினானே அவனும் மருகையா, சும்மா பந்துரு பாடிகை அவனும் மருகையா. புரியுதா? மருகையா செத்தே போயிட்டாங்க. 2 பேரும் உயிரோடு இல்லை. யாரும் ஒண்ணுமே செய்யல, ஜெபிக்கவே இல்லை. ஆரம்பத்து துக்கப்பட்டு ஜோம்னு அப்புறம் மறந்துட்டோம். ஆரம்பத்து துக்கப்பட்டு ஜோம் பண்ணு அப்புறம் என்ன பண்ணிட்டோம்? திடீர்னு போட்டு ஹார்ட் அட்டாக் ஆகி சத்து வந்தான். இவனும் ஹார்ட் அட்டாக் சத்துட்டான். நான் சொன்ன வார்த்தை புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லுங்களேன்? நம்ம வாழ்க்கையில முன்னேறாதபடி அநேக சத்ருகள் தடை பண்ணா அந்த தடைகளை வடித்து தேவன் யெகோவா நிச்சயம் மாறுவார். நிச்சயமா. முதல் தடை யாரு? இந்த மூஞ்சி தான்.
இதுங்க தான் தடை. யாரு? நடக்காது, கிடைக்காது, எப்படி ஆகும், நடவராது, இதெல்லாம் ஆயிடுமா, இதெல்லாம் வாங்கிடலாமா, பண்ணிடலாமா, இது இந்த மூஞ்சிக்கு தான் தடை ஃபர்ஸ்ட். ரெண்டாவதாக சாத்தான். எதுக்கு சாத்தான் தடை பண்றா? நம்ம தேவ ஆசுவத்து வாக்குத்தத்தை பெற என்ன வரல, ரெடி ஆகல, சித்தா ஆகல. இப்ப மூணாவது சத்துரு. யாரு ஃபர்ஸ்ட் சத்துரு? யாரு? உன் வீட்டாரு சத்துரு. ரெண்டாவது சத்துரு உன்னோட அப்பம் புசித்தவர். 7 சத்துரு இருக்கிறாங்க. உன்னோட அப்பம் புசித்தா உனக்கு யாரா இருக்கிறான்? சத்துருவா இருக்கிறான். ஊட வேலை செய்யறவங்க சத்துரு. யாரு? வேலை படிக்கிறவங்க சத்துரு. வீடு அக்கா பக்கம் இருக்கிற அவங்க சத்துரு. நல்லா பேசுவா, அக்கா ಚೆನ್ನಾಗಿದೆಯಾன்வாங்க. அவள் இதெல்லாம் எங்க பஜாரி கொடுத்தான்னு பக்கத்து வீட்டு சொல்லிடுவாங்க. என்னது? அக்கா வைக்கிறவங்க தான், கூட படிச்சவங்க தான் சத்ரு. என்னது? கூட படிச்சவங்க தான் சத்ரு. யாரா இருந்தாலும் அவர் செய்ய நினைச்சா என்ன செய்ய முடியாது. என்ன செய்யறாரா? ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದು ಏನೋ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತೀನಿ. ಏನೋ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತೀನಿ. என்ன சொல்லுகிறாரு? சகலத்தின் அர்த்தம் சின்னதோ பெருசோ. என்னது? சின்னதோ. நான் சொன்னேனே, அந்த நம்ம அந்த ஆளு பெரிய ஆளு, அந்த SC/ST பெரிய தலைவர், சங்க ஆபீஸ் மத்தியில் வச்சுக்கிறார். யாரும் ஷேக் பண்ண முடியாது. ப்ரேயர் பண்ணோம், கத்து தானா என்ன பண்ணாரு, செஞ்சார். இவங்க வீட்டு பக்கத்தில் காம்பவுண்ட் விழுந்து போச்சு. என்ன கம்பெனி பேர் என்னது? காசா கிராண்டா. காசா கிராண்ட் பெரிய பணக்காரர், பிரஸ்டீஜ் மாதிரி பெரிய பணக்காரங்க. காம்பவுண்ட் வந்து சண்டை வந்துக்கிறாங்க. சொல்ல பெரு திருப்பி கொண்டு பார்த்தா அவங்களே ஃபுல்லா கட்டி கொடுத்துட்டு காம்பவுண்ட். சின்னதோ பெருசோ தேவன் செய்வார். தேவன் என்ன பண்ணுவாரு? தேவோட வார்த்தை என்ன? தேவோட பேர் என்ன? இன்னைக்கு தேவரி நீ செய்ய நினைச்சா அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் 25 வருஷத்து தடையா இருந்தா எங்களை மன்னி ஆண்டவரே, நாங்கள் தடையே இருக்க மாட்டோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம். வீட்டுக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, வேலைக்கு, வியாபாரத்துக்கு, வருங்காலத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதம் ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது, சாத்தான் தடையா இருந்தா நீங்க ஆயத்தப்படுங்க. சாத்தான் நிச்சயமா கர்த்தர் தோற்கடிப்பார். சாத்தான் விழுந்து போனவன். அவன் யாரவன்? முடியாது, ஆகலாம், மாடலாம், தடை பண்ணினே இருப்பா, எதனா தடை பண்ணினே இருப்பா. கர்த்தர் தடைகளை உடைத்து தேவன் அற்புதங்களை செய்வார். மூன்றாவது யாரு? மூணாவது சத்துரு யாரு? வீட்டாரு, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, கூட படிச்சவங்க, கூட வேலை செய்யறவங்க. அவன் யாரா தடை இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நிச்சயமாவே மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? Yeah.